அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அருகிறவு திறனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள்? ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்புகுளி சந்திரன் ஆகாயவாணியோன் அன்னை கங்காதேவி கண்ட பகவானே தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் திருநங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலுவிரண்டு
வருகின்றார். அப்படி கொலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? தெய்வத்தினுடைய அம்சங்களை தெரிந்து கொள்ள வேணும் என்று. ஐயனார் இப்படித்தான் இருப்பாரு, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு, பேச்சி அம்மா இப்படித்தான் இருப்பா அப்படின்னு தெய்வத்தினுடைய திரு உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேணும் என்றுதான் ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய வடிவத்திலே அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேச்சி அம்மா, இந்த அம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசை மனுஷனுக்கு தேவைதான். மண் ஆசைனா எப்படி தெரியுமா? கீழ வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் வயக்காட்டுல பக்கத்துல இருக்கும் தோப்பு. அப்ப பக்கத்துல தோப்பு இருக்குன்னா இந்த கீழ வீட்டுக்காரு வயலுக்கு போற அன்னைக்கு 2 பேருக்கு ஒரே வரப்பா இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, கீழ வீட்டுக்காரு போற அன்னைக்கு இவர் வரப்ப மேக்க இருந்து கிழக்காம சீவாரு, மேல வீட்டுக்காரு போற அன்னைக்கு கிழக்க இருந்து மேக்காம வரப்ப சீவாரு. மாறி மாறி அந்த வரப்ப சீவுனா என்ன ஆகும்? கடைசியில வரப்பே இல்லாம போயிரும். பிறகு அவங்க ஏன் வரப்ப அப்படி சீவுதாங்க? அந்த வரப்புல உள்ள கொஞ்சம் இடத்தை இவ பிடிச்சுக்கிட. ஆமா, அதாவது மனசில் நினைக்கணும், உண்டான இடத்துல விளைஞ்சா போதும். ஒரு கைத்தண்டி இருக்க வரப்புல போயா ஆசை அப்படி இருக்கு மனுஷனுக்கு. அப்ப 2 பேரும் மாறி மாறி வரப்ப சீவி கடைசியில வரப்பே இல்லாம ஓ இடம் எது ஏன் இடம் எதுன்னு தெரியாம சண்டை வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிறகுதான் அவருக்கு அறிவே வரும் பாத்துக்கோ. நம்ம சும்மாவே இருந்திருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு. அதைத்தான் மண்ணாசை என்பார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம வீடு கட்டுதோம்னு வை, அப்ப உள்ள வீடு பூரா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா வாசப்படி உள்ள இறங்கி கீழே இறங்கி உள்ள போகும். ஆனா இப்ப நம்ம வீடு வாசம் அப்படியா கட்டுதோம்? இப்ப சபரிமலைக்கு போற மாதிரி 18 படி போட்டு வாசல் படி இங்கன்னா வாசல் அங்க இருக்கு, அதுக்கு உள்ள போக 10 நிமிஷம் ஆகும். இப்ப வீடு நம்ம அப்படி கட்டுதோம். எதுக்கு? தெருவுல பாதி இடத்தை இவ பிடிக்காவலாம். எவ்வளவு இடம் இருந்தாலும் நம்ம நீட்டி முடக்கது பெரிய கட்டுலா இருந்தாலும் நம்ம உடம்பு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கொண்டுகிட்டா போறோம். அதான் மண் ஆசைன்னு இருக்கான். 2வது ஆசை பொன்னாசை. பொன்னாசைனா என்னையா? நான் இருக்காங்க பாரு தாய்மார்கள். ஒரு கோவில் கூட, ஒரு கல்யாண வீடு, ஒரு தீபாவளி பொங்கல் வந்துட்டுன்னு வை, இந்த அம்மா சொல்லுவா பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா. ஏ மனுஷா, நீர் எனக்கு 3 கிராம்ல ஒரு மோதிரமாவது வாங்கி தரல, மவனை நான் இப்பமே உத்தரத்துல கயத்தை போட போறேன் அவசரப்படாத அறிவு கட்டவளா அப்படின்னு கேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் 10 பவுன்ல வாங்கி கொடுத்துருக்காமுன்னா அவரு கவர்மெண்ட் வேலை பார்க்காரு. அவர் பச்சைமையை கையிழுத்து கூறு கட்டவள நான் எங்க போட்டு நான் 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து அப்போ அந்த ஐயா கடனை உடனே வாங்கி அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவாரு. அதைத்தான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான். பொன்னாசை அதாவது வீட்டுல உள்ள தரித்திரம் அறிந்து பெண்கள் நடக்கணுமா? எப்படி நடக்கணும்? அவர் கஷ்டப்பட்டார்னா 10 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 5 ரூபாயை செலவு பண்ணணும், 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அப்பதான்
அப்பதான் அந்த வீடு முன்னேறும். அவர் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாயை போட்டு பட்டுச்சேல் எடுக்கலாம்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படக்கூடாது. பட்டா வீடு முன்னேறவே செய்யாது. நீ சொல்லலாம் சரிதான், மிச்சம் பிடிக்கத்தான் செய்யணும். சரி, 7 குழு எடுத்து போட்டிருக்கு. ஆமா, 7 குழுவும் கட்டணும். வாரம் ஒரு நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு குழுவு, ஆமா, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, ஆமா, புதன்கிழமை ஒரு குழுவு, வியாழக்கிழமை ஒரு குழுவு, ஆமா, வெள்ளிக்கிழமை ஒரு குழுவு, 7 நாளைக்கும் குழு கட்ட வேண்டியிருக்கு. கட்ட வேண்டியிருக்கு. நம்ம மிச்சம் முடிச்சு வச்சா அந்த குழு கட்ட முடியுமா? முடியாது. அது கடன் கொடுக்கத்தான் ஆகும். அதனால தரித்திரம் அறிந்து பெண்கள் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் பொன்னாசை என்பார்கள். 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? யாவருக்கும் இருக்காத ஆசை, எதற்கும் திகட்டாத ஆசை. சொல்லு. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். என்ன பார்க்கும்போது பார்த்தா அவரு சிட்டி மேல சாத்திட்டு பெண் ஆசை உடனே உன்னை வடக்காம இழுக்கோ, அவன் இழுக்கு தெக்க இது அதானே பெண் ஆசைன்னா. ஆனா பிறந்த ஆம்பளை கல்யாணம் முடித்து ஆண்ட அனுபவித்து அந்த ஐயா செத்து போயிட்டாருன்னு வைகி, அவரை கொண்டு கட்டையில வச்சு தீய வச்சா அந்த கட்டை தீ பிடிச்சு எரியுமா. அப்ப தீ பிடிச்சு எரிஞ்சு அந்த சாம்பல் காத்துல பறக்கும் பாத்தியா, அந்த சாம்பல் சொல்லுமா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா. என் பொண்டாட்டி விட்டு வந்தனே என் பொண்டாட்டி விட்டு வந்தனே அப்படின்னு அந்த ஆவி அழுதுகிட்டு போகுமா. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். அதாவது பெண்ணா பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு 50 வயசு ஆயிட்டுனா எல்லாத்தையுமே வெறுத்துருவாங்க. ஆனா இந்த ஆனா பிறந்த ஆம்பளை அப்படி கிடையாது, சாவுத வரைக்கும் எதையுமே இருக்க மாட்டான். அதனால இப்பேற்பட்ட 3 ஆசைகளை முக்கண்ணன் படைத்ததோர் உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இப்படியாகவே படைத்த உலகத்தில் இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகத்தை படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அப்படின்னா அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா. ஒரு கடப்பாறையும் புக்காசி வாங்கிட்டு வா, நாளைக்கு காலையில் தோண்டி பார்த்துருவோம் அந்த பாதாள உலகத்தை. அவன் எங்க இருக்கு கண்டுபிடிக்காம விடக்கூடாது. உனக்கு போட்ட மம்பட்டிய புடுங்க பலம் இருக்காத, நீ உள்ள போயா பார்க்க போற. தோண்டி பார்க்கலாம். அதான் அங்க என்ன வாழுது, அவரால் மம்பட்டிய கொண்டு போய் போட்டிருக்காரு, போட முடியாம கிடக்கு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன். அசுர அரக்கர் குல கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன். அவன் யாரு தெரியுமா? ஆதி பாதாள உலகம் எல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள அட்டமாதை சூட்டுவாரா, செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் அமருவானா, வாசமுகள் சூடும் உலகம்
வர்ணனும் இரத்த கண்ணியாலும் பெற்ற திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்க ராட்சுதன். அவனுக்கு 16 வயதிலே பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருமணங்களை முடித்தார்கள். காலையிலே கல்யாணம் முடித்து மாலையிலே பட்டம் சூட்டும் விழாவை வைத்தார்கள். அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமரும் போது 12 வருடமாகவே பாதாள உலகத்தையே ஆண்டு வந்தான் இந்த வல்லரக்கன். இவை என்னைக்கு போய் நாட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. ஏன் மழை இல்ல? அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, தயவுதாட்சனை எதுவுமே கிடையாது. ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சமான பஞ்சமையா ஆரவீளை வஞ்சமாச்சு நாளையது உருண்ட வஞ்சம் நாயகனை தோற்ற வஞ்சம் ஆளாக்கு உருண்ட வஞ்சம் அரக்கனையும் தோற்ற வஞ்சம் மறக்க உருண்ட வஞ்சம் அண்ணவனை தோற்ற வஞ்சம் காளி விச்சும் பிலி வீச்சு தலையளவு பஞ்சமை பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவன் ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிசத்தை பார்த்தான், பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், கஜானா காலியாச்சு. பண பெட்டியை பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தா, அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஓர் அரசனாக இருக்கும் போது 12 வருடமா மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. அதனாலே 56 தேசத்திலும் சென்று அடித்து வா பறைவோசை, பகுதி பணம் வேணும் என்று பறைவோசை அடிக்க சொன்ன உடனே மன்னன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாம மந்திரியாகப்பட்டவன் அவன் 56 தேசத்திற்கும் அடித்தான் பறைவோசை. பறைவோசை சத்தம் கேட்ட உடனே பாதாள உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் வந்தாங்க. ஏய் மந்திரி, உங்க அரக்க என்னைக்கு நாட்டுக்கு வந்தானோ அன்னையிலிருந்து மழையே இல்லடா. அவனுக்கு பகுதி பணம் வேணும்னு சொன்னா அவனை படையெடுத்து வர சொல்லு. கிஸ்தி பணம் வேணும் என்று சொன்னா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு மந்திரி. கப்ப பணம் வேணுமானால் அவனை கம்பெடுத்து வர சொல்லு. மண்டை பிளம்புறந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லடா. நெஞ்சிலே துணி விருந்த அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு பாப்போம்னா. பார்த்தா மந்திரி அவன் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவை விரட்டுதான், இவங்க பக்கம் வந்தா பகுதி பணம் இல்லைன்னு இவங்க விரட்டுதாங்க. அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவனு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு வனவாசத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு மந்திரி மனதிலே எண்ணிக்கொண்டு அரண்மனைக்கு ஓடோடி வந்து ஐயாவே வல்லரக்கா அருமையோட வார்த்தை கேளுவோம், பகுதி பணம் கேட்டு போனேன் படையெடுத்து வாரோம், கிஸ்தி பணம் கேட்டு போனோம் உங்களை கேவலமா பேசுனார், சண்டை கோடி நாட்ட சொன்னார், சண்டை கோடி நாட்ட சொன்னார், உங்களை சண்டைக்குத்தான் வரவு சொன்னார்.
சண்டைக்கு வர சொன்னானா அவன் உங்களை தான் வர சொன்னான். திரட்டுடா நம் படையை சண்டைக்கு போவோம். நம்மகிட்ட எந்த வடை இருக்கு இப்போ? எந்த வடை இருக்கா? வடை எல்லாம் விடியாக்காலம் கொடுப்பாங்க. நீ தானே சொன்ன விடியாக்காலம் இந்த ஊர்ல இருந்தேன்னு வையி. சரி. நாட்டாமைக்கிட்ட சொல்லி 10 இட்லியும் 2 உளுந்த வடையும் வாங்கி தர சொல்லுதே. அப்பளே சாப்பிட்டாச்சு. அப்பளே சாப்பிட்டியா? நம்ம துபாய் சந்திரசேகர் அண்ணாச்சி வீட்டுல அடியப்ப இட்லி வடை சரி சட்னி 4 வகை சட்னி. ஆமா இட்லியை பாத்தீங்கன்னா அது இட்லியே கிடையாது, அது மல்லிகைப்பூ. அப்ப தலையில 2 வச்சுக்க வேண்டியதானே? தட்டாம போகுது. சரிதானே? நாமலாம் 21 இட்லி சாப்பிட்டேன். சரி அண்ணாச்சி துபாய் அண்ணாச்சி சந்திரசேகர் அண்ணாச்சி வீட்டுல. அப்ப நான் தான் இட்லியை மிஸ் பண்ணிட்டேனோ? நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நான் வீட்ல எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ வீட்ல சாப்பிட்டு வந்துட்டியோ? சாப்பிட்டுருக்கியாரு. நாங்க கோயில் வாசல்ல நிக்க. ஆமா கூப்பிட்டுக்கலாம்ல. அம்மா அப்பளே சொல்லியாச்சு மச்சான் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்படியா? வேண்டான்னுட்டாரு அப்படின்ட்டா. அந்த வடை இல்ல. சண்டைக்கு போகணுமானா யுத்த படை நமக்கு வேணும். படை வேணும். ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை. ஒட்டகப்படை. இது அத்தனையும் பஞ்சத்தினால் அடிபட்டு போச்சு மன்னா. மன்னா அப்படினா நான் எப்படி தான் அவங்க கிட்ட சண்டை போட்டு பகுதியை வாங்க? எப்படி வாங்க? மன்னா என்ன? ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதனால ஆத்திரப்பட்டு நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டாம். ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் பொறுமை என்கிற ஆயுதம். பொறுமை பொறுமை. பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே சென்று ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி ஆளலாம் என்னமா அப்படின்னு சொன்ன உடனே அரக்க அப்பந்தான் யோசித்து பார்த்தான். எப்படி ஒரு ஆளு நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்கன்னா ஒண்ணு 10 சனம் இருக்கணும், இல்லைன்னு வையி பணம் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஏதாவது ஆயுதம் இருந்தா தான் இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அதனாலே தவம் இருக்க வேணும் என்று ஆட்டமண்டி சம்மரித்து பாதாள உலகத்தில் தவம் இருக்க வேணும் என்று தலைய மொட்டை தான் அடித்தார். சன்னியாசி கோலம் கொண்டார். காவி உடையணிந்தார். ருத்திராட்ச மாலை போல் கம்பம் அதை தோளில் வைத்து காட்டுக்கு தவாரானே. எட்டாத வனம் கடந்தாய் யமயகிரி பர்வதத்திலே சென்று ஆலமர தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். குளித்து நீராடினான். காவி உடை அணிந்தான். நெச்சி நிறைய பட்டை அடித்து மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். ஆண்டவனாகிய சிவனை எண்ணி நாம முதலாக தவம் இருக்க வேண்டும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான். அவை சார்ந்து கொண்டு தரைமலை சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலை மஞ்சளால் கோலம் போட்டு பாலு கொண்டு தரைமலை அவள் மண்ணினாலே ஆவே கோலம் போட்ட இடம் அதில குருத்து வாழையிலை விரித்தார். விநாயகனை பிடித்து வை நிறநாளி நிறமர தெச்சனையும் தெங்கமரும் தீவங்களை ஏற்றி வை ஆழ குளிய வெட்டி 1000 மூலம் கம்பம் நாட்டி கம்பத்துக்கு மேலே தவ பொருளை எடுத்து வை கோழி முட்டை ஒன்று வை கோழி முட்டை மேலே குண்டுசிய நாட்டுவான் ஊசி மேலே நின்று கொண்டு அவ
தவம் செய்து வாரா அவன் உரிய தவம் செய்து வாரா ஊசி மேலே ஊசி நாட்டி உரிய தவம் செய்து வருகிறான் அல்லவா 1000 முலம் கம்பத்திலே தவ பொருட்களை அடுக்கி வைத்து கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி ஊசி மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றினான் இடது காலை எடுத்து வைத்தான் இரு கரமெடுத்து வணங்கி அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தான் 12 வருடமா தவம் இருந்ததனால சிவபெருமான் இன்று வருவார் நாளைக்கு வருவார்னு எதிர்பார்த்தான் இறைவன் வரவே இல்லை 12 வருடமாக பகவான் வராமல் இருந்தபோது அவன் ஆண்டவனை எண்ணியே அழுது புலம்பினான் ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர ஆண்டவனை பகவானே சிவ சம்போ சங்கர அரகே செய்யும் தவத்தை பாரு இந்த அரகே செய்யும் தவத்தை பாரு சாமி என்ன குச்சம் நான் என்ன குச்சம் நான் என்ன குச்சம் செய்துட்டேனோ அம்போ சிவ சம்போ சங்கர என்னை பாராமல் இருப்பது என்னை பாராமல் இருப்பது சாமி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்கர பாலே செய்யும் தவத்தை பாரு இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு அவன் தவம் இருந்தே வாரபோது ஆடாதே கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகலாதே கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டு மெல்ல ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக இன்னைக்கு ஏன் இந்த கைலாசம் இப்படி ஆடுது அசையுது நீ ரொம்ப ஆடுதியே என்ன ஆச்சு கையை ரொம்ப ஆட்டாத கீழே விழுந்து பிறகு அத புடுங்கிட்டு போனாலும் எந்த புண்ணியமும் கிடையாது அம்மா 4 கிராம் இருக்கும் சரி ஆமா இது 3 கிராம் இருக்கும் 3
3 கிராம் என்னாச்சு 7 கிராம் ஆச்சு அவது 3 கிராம் இருக்கும்காரு அத முக்கிய 3 மாசம் இருக்கும் நினைக்க அப்படியா கருத்து போச்சு பிறகு கையில போட்டிருக்காரு நம்ம வாங்கி போட்டா புண்ணு வந்துரும் அதாவது நான் போட்டா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஆமா குடத்துக்காரரு நீங்க போட்டிருக்கிறது தங்கம் இல்ல இல்ல நீ தங்கத்தை போட்டிருந்தனா புண்ணு வராது இத கொடுத்தனா புண்ணு வரும் இல்லையா தங்கம் போடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அதாவது ஆ, ஒரு கோயில்ல இப்படி ஊருக்குள்ள இருப்போம் ஆமா ஒரு கோயில்ல ஆமா ஒரு கோயில்ல சரி காட்டுக்குள்ள கோயில் இருக்கும் இருக்கும் என் பாட்டுக்கு உறங்கிட்டோம்னு வையி ஆ, அப்படித்தான் கலத்திட்டு போயிருவாங்க அப்படி அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படி நிறைய ஊர்ல நடந்திருக்கு ஆமா அதனால தாத்தாவுக்கு ரொம்ப பயம் நீர் வந்து ஊரை குறை சொல்லக்கூடாது கோயிலை குறை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீர் எதையாவது அளவுக்கு அதிகமா போட்டுட்டு ஆ, கண்ட இடத்துல படுத்துட்டே இருந்தா இவனா கட்டிட்டு போயிருவான் ஐயா ஆ, ஒரு அசதிக்கு எனக்கு ஆத்தினா தான் முடியும் சரி அசதிக்கு பிறகு ஒண்ணும் இல்லைன்னு வையும் ஆ, உறக்கம் வர பரவாயில்ல நீ தங்கமே போட வேண்டாம் அப்படியே போட்டுக்க இருக்கு ஆ, அதேதான் அதேதான் கண்டுபிடிச்சிட்டே அதனால இந்த வல்லரக்கன் தவம் இருந்து வரும்போது வரும்போது ஒரு நாளும் இல்லா திருநாளக கைலாசமே இப்படி ஆடுது அசையுது நான் இன்னைக்கு என்ற ஆண்டவன் ஞானத்தினாலே அறிந்து பார்க்க சரிதான் ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு கண்டு இப்பொழுதே சென்று தன்னானை தன்னோ, தானை தனனை தன்னோ தந்தேனை தோன், தன்னானை தன்னோவே. ஏ, உனக்கு வேலை நல்ல வேலையா வேலையா, வெளியப்ப சாஸ்தாவுக்கு சாஸ்தாவுக்கு, எங்க சாஸ்தாவுக்கு சாஸ்தாவுக்கு, நீங்க விளையாடி வரும் சமயம் ஐயா வேலை நல்ல வேலையா, ஐயா வேலையாடோ சமயமையோ. ஏ,
அதுக்கேத்த கொண்ட கட்டா பொல்லாத கருப்பனுக்கு தாயான பேச்சு அம்மா இப்ப ஆடுவாளம் பாடுவாளா சில பிள்ளை கையில் எடுப்பா சேர்த்து மொத்தம் கொடுப்பாளா தொட்டி பிள்ளை கையில் எடுப்பா சொகுசு மொத்தம் கொடுப்பாளா என் தாயான பேச்சு அம்மா உன்ன போல தேவதைய நான் உலகத்தில பார்த்ததில் பொல்லாத பேச்சு அம்மா வேப்பிலைய கையில் எடுப்பா ஏண்டிய வரம் கொடுப்பா அப்பறைய கையில் எடுப்பா கண்டவருக்கு வரம் கொடுப்பா ஏ கட்டழகி பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா மாய பேச்சு வன பேச்சு மாயான பேச்சு அம்மா மலையாள தேசம் விட்டு விளையாடி வந்தவளா ஏ பொல்லாத பேச்சு அம்மா முட்ட போல முடியலகா போல நீண்ட பல்லழகா அவ அப்பு சடையழகி ஆங்கார ரூபக்காரி என் தாயான பேச்சு அம்மா ஒருபடி வந்தனைய உடம்பெல்லாம் பூசுவாளா ரெண்டு படி வந்தனைய ஏகமாக பூசுவாளா ஏ மூணு படி வந்தனைய அவ முகமெல்லாம் பூசுவாளா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆதாளி போடுவாளா நாய ஓடுவாளா ஆடுவாளா ஊழ சத்தம் ஓடுவாளா ஏ பொல்லாத ஏ பேச்சு அம்மா வாக்கு சொன்னா தப்பாதே தப்பாதே வரம் கொடுத்தா பொய்யாது நாயை நம்பி வந்த மக்களுக்கு என் நல்வாக்கு என் சொல்லுவாளா என் தாயான என் பேச்சு அம்மா ஓடுங்க அம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ நாய முக்கா முக்கா மூணு நேரம் முதற் குலவ எ போடுங்க அம்மா எ பொல்லாத எ பேச்சு அம்மா வேப்பிலையே கையெடுப்பா கையிலெடுப்பா வேண்டிய வரம் கொடுப்பா நாய முட்டை போல மொழியழகா பொல்லாத எ பேச்சு அம்மா நீ மொள நீண்ட எ பல்லழகா குளிப்பிள்ளையே புடுங்குவாளா புடுங்குவாளா மடியில் போட்டு அழகு பாப்பா அம்மா ஊரு எல்லாம் உன் பெயரு உலகமெல்லாம் உன் புகழா எ பொல்லாத எ பேச்சு அம்மா நாடு எல்லாம் உன் பெயரு நகரமெல்லாம் உன் புகழா அவ நம்பி வந்த பேர்களுக்கு என் தாயான என் பேச்சு அம்மா அவ நல்வாக்கு என் சொல்லுவாளா அவ அம்பிகையா என் பிரம்மசக்தி என் கைலாத என் கருப்பசாமி வெள்ள நல்ல குதிரையில வேட்டையாடி வாராரு நாய பிள்ளை இல்லா பேர்களுக்கு என் தாயான பேச்சு அம்மா என் பிள்ளை நல்ல வரம் கொடுப்பா என் மதலை இல்லா பேர்களுக்கு என் மதலை நல்ல வரம் கொடுப்பா குழந்தை இல்லா
சாமி எங்க இருந்து வந்துச்சு? அங்க இருந்து வந்துச்சு. அங்க பாருங்க. கிடைக்கும் கிடைக்கும், தேடி பாருங்க. சாமி அங்க இருந்து ஓடி வந்துச்சு. தானை தானை தன்னம் தன்னனை தன்னோ தன்னனை தன்னோ தந்தானை தானை தன்னம் தன்னனை தானை தானை தன்னோ தன்னனை தன்னோ ஏ தந்தானை தானை தன்னோ தன்னனை தன்னோ ஏ நாங்கள் தொட்ட கதை குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் பூரி படித்த கதை குறைகள் பாட பால சரஸ்வதி மறந்த காதை குறைகள் பாட பார சரஸ்வதி அருள் பூரிவாயே சாமி பாதாள உலகத்தில் அந்த வல்லரக்கரா சுதந்தா எட்டாத மலையடி எமயகிரி வருவதத்தில் 12 வருட காலம் 12 வருட காலம் பாரத்தவ செய்து வாரா 12 வருடகாரோ 12 வருடகாரோ அங்கே பாரதமோ செய்து ஹலோ அவன் 6 வருட காலம் இருந்து தவம் செய்து வாரா 12 வருட காலம் பாரத்தவம் இருந்து வாரா ஆதி பாதாள உலகத்திலே அந்த வல்லரக்கனாகப்பட்டவே ஆமையா அவருக்கே போடுங்க. உங்க மனசுக்கு ஒரு பெரிய எங்க வேணும்? உங்க மனசோடி போடுங்க. 2 பேரையும் கிட்ட இன்னொரு வச்சு மாலை ஒரு மாலையை எடுத்துட்டு போட்டு வர விடுங்க. இன்னொன்னு எடுத்துக்கோங்க. இருடு வேண்டாம் போதும் போட்டுருங்களேன். இருந்தா போதும். ஆதி பாதாள உலகத்தில் அந்த வல்லரக்கர் அச்சுதனாகப்பட்டவே என்னய்யா? எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே பர்வதத்தில் ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. ஆமா இவன் தவம் இருந்த மகிமையினாலே ஆமையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது. ஆமா நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது. ஆடுகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். என்னய்யா? ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஆமா ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது ஆமையா அப்படின்னு உடனே சரி சிவபெருமான் ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். பார்த்தார். ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு கண்டு ஏ பெரியம்மா என்ன பூசை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்னா பாக்கிய அதுதானே வில்லு முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போக கூடாது. அப்படி போனா முக்குல முனி நிக்கி வரும்போது கூட்டு வந்தியோ? பிறவே அப்படியா? முக்குல முனி நிக்கி ஆ பியாய் பிடிச்சா விட்டுரும். ஆ இது பெரிய முனி. முனி பிடிச்சா? அது சாதாரண முனி இல்ல, சடா முனி. ஐயையோ. ஆமா நானே பெரிய முனி. சரி என் கூட வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. அத மீறி சரி என் வார்த்தைய மீறி என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனா போய் தூங்கத்தான் செய்வீங்க. ஆமா தூங்கும் போது கண்ணும் தெரியாது. தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? கண்ணை மூடுனா இருட்டா இருக்கும். கவனமா கேட்டா தான் சிரிப்பாங்க. சரிதானே? கவனமா கேட்கலன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. ஆமையா இவ என்ன கண்ணும் தெரியாம போட்டுப்போங்கன்னு. ஆமா அதை விட பெரிய மணி. அதனால சரி அவங்க எல்லாம் நினைக்காங்க எப்படி அதான் பூசை முடிஞ்சிட்ட சாமி ஆடியாச்சு நம்ம வீட்டுக்கு போவோம்னு நினைக்காங்க. ஆமா ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போராது, சாமியை கும்பிட்டாலும் போராது. போதாது. அந்த ஆலயத்தில இருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டது என்னய்யா?
அந்த தெய்வம் ஏன் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, இந்த ஐயனார் எப்படி பிறந்தாரு, அவரை ஏன் வச்சு நம்ம கும்பிடுதோம் அப்படின்னு முதல்ல நம்ம தெய்வத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ளணுமா. அதுக்கு என்ன செய்யணும், இந்த வில்லுப்பாட்டு கதையை நல்ல கவனமா கேட்கணும். அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கேட்கக்கூடிய மக்களும் நீங்க பக்தியா கேட்கணுமா. அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, அப்படி கேட்டா தான் அந்த கோவிலுக்கு அனுக்கிரகம். அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா மழை இல்லாத ஊர்களிலும் மழை பெய்யுமா, நாடு செழிக்குமா, நல்ல மழை பொழியுமா. அப்படியா? கவனமா கேட்டா. ஆமா, கவனமா தான் சொன்னாங்கல்ல, பக்தியா பாடணும், பக்தியா கேட்கணும். கேட்டா கண்டிப்பா மழை பொழியும், கண்டிப்பா பெய்யும். ஆமா, அதே மாதிரி ஆகையினாலே சரி, இந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவே யமகிரி மலையிலே 12 வருடமா இவன் தவம் இருந்தான் பாருங்க. இவன் தவம் இருந்த மகிமையினாலே சிவபெருமான் ஏறிட்டு பார்த்து இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவன் புறப்பட்டு நிற்கின்றார். ஆண்டவன் இரவு நேரத்திலே போக வேண்டும் என்று புறப்பட்டு நிற்க பார்வதி சும்மா விடுவாளா? இந்த இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இந்த ஆண்டவன் எங்க போறாரு? ஒருவேளை படியிழக்க போவாரோ இருக்குமோ? படியிழக்க போனாலும் சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும். ஆதித்தன் உதிக்கணும், மரனார் படி எடுக்கணும். சூரியனும் உதிக்கவில்லை, சொக்கனும் படி எடுக்கவில்லை. அப்படியே ஆனாலும் பார்வதி நான் தானே படி அரிசி எடுத்து கொடுப்பேன். அப்ப இந்த ஆண்டவை எங்கு போறார்? பார்வதி ஓடி வந்து ஆண்டவா பரம்பொருளே, ஐயா நான் இங்க இருக்கேன், நாதா நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? எங்க செல்கிறீர்? சக்தி நான் இங்க இருக்கேன், சிவன் தாங்கள் எங்கயா போறீங்க? எங்கயா போறீங்க? ஏய் பார்வதி, என்ன ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. என்று வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? எதற்காக? அதோ பார்த்தாயா, எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவே நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? காலையிலே போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. போகும்போது மூத்த மகன் கணபதி இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளைய மகன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் ஏன் இருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாம புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இனி உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க? வரத்தை கொடுக்கணும்னு சொன்னா உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய? அவரை கூப்பிட்டு பூலகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து அவன் என்ன வரம் கேட்டாலும் அவன் 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து, அப்பா நந்தி தேவா, பூலகம் சென்று தவம் இருக்கும் அரக்கனை என் கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும். நான் எப்படி இறைவா அழைத்து வர முடியும்? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் கையிலே கொடுத்து வாயிலே போட்டு ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே அவனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். ரெக்கை வந்து முளைச்ச உடனே உன்னோடு பறந்து கைலாசம் வருவான் என்று மரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் நேர கொஞ்சம் எங்க கோயில வந்து நீங்க இப்படி சத்தம் போடலாமா? நாங்களே ஒத்தையில வரி கொடுத்து கோயில் கூட கொடுக்கோம். கோயில வந்து உட்கார்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. சத்தம் போடாம நாங்க வில்லு படிக்கிறத கேளுங்க. இல்லைன்னா நீங்க பேசி முடிங்க, அதுக்கு பிறகு நாங்க படிக்கிறோம். அந்த மைக் எடுத்து பேசுங்க. அதையாவது செய்யுங்க.
இந்த பிள்ளை வில்ல நிப்பாட்டிட்ட, இந்த பிள்ளை ஏன் படிக்கல, வில்ல அமர்த்தி இருக்காங்களே சத்தமே வரலையே என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கேட்கா காது அத கூட கவனிக்க முடியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பழக்கம் போய்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? இப்பதான் சொந்த பந்தங்கள் வந்திருக்கோம், இப்பதான் சேர்ந்து பேசினபடி அதனால பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பேச வேண்டாம்னா நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஊருக்கு போயிருவாங்க சொந்த பந்தம், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அதனால நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் பேசினபடி அதேதான் பேசுங்க. அது அவங்கவங்க குடும்பத்தை பத்தி பேசினா எந்த தப்பும் இல்ல. இது ஊர் புறணி நடக்கும் போல அப்படியெல்லாம் பேசுற மாதிரி தெரியல. ஏக்கா என்ன உன் வீட்டுல இப்படியாம என்ன இப்படி யார்கிட்டயும் சொல்லாத, உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு ஒரு 9 ஆள்கிட்ட சொல்லியிருப்பா. அது மினி பஸ்ல ஏறி பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும். நம்ம பார்க்க ஆள்கிட்ட பூரா உன்கிட்ட தான் சொல்லுதே, வேற யார்கிட்டையும் சொல்லிடாதம்பா. நான் சொல்ல மாட்டோம்ல. அத மாதிரி இப்ப ஊர் போறதையும் நடக்கு. ஆமா 10 பேர்ட்ட சொல்லுவேன், அதுக்கு பிறகு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல. சரி. அப்ப இந்த வல்லரக்கன் தவம் இருந்து வரக்கூடிய நேரத்தில் நந்தி தேவன் கையிலே பச்சை குளிகையை கொடுக்க இதை கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு ஒதுக்கினா 2 பக்கமும் இருக்க வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து கைலாசம் வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க யமயகிரி மலையில வந்து தேடி பார்த்தார். அரக்கனை எங்கு தேடியும் காணவில்லை. அரக்கனை காணாத நந்தி தேவன் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்தார். இவர் அழைத்த உடனே அரக்கே அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்கான். ஆடிய குத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு, தூண்டில்காரங்களுக்கும் முதப்புல கண்ணு. எப்பந்தான் மீன் மாட்டும் தூண்டியை பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான்.
மாட்டை தேடி பார்க்கவும் அந்த செடியில நிக்குமா? ஆமா. அல்லது இந்த செடியில போய் நம்ம மாடு நிக்குமா? அப்படின்னு செடி எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணு தேடும். அதான் மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணும்பாங்க. அத மாதிரி இந்த அரக்கே தவம் இருந்தாலும் இருந்தான். சிவபெருமான் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்போ நந்தி தேவன் இப்படி சத்தம் போட்டு அழைத்த போது சிவன் தான் வந்து விட்டாரோ என்று அவன் புத்தை விட்டு கீழிறங்கி புத்தை விட்டு கீழிறங்கி அவை ஓடோடி வாரான். அவை நந்தி தேவன் முன்னால் வல்லரக்கே வந்தல்ல ஏறெடுத்து பார்ப்பான். புத்தை விட்டு இறங்கினா நேர நந்தி தேவனுக்கு முன்னால வந்து நிக்கான். ஏறிட்டு பார்த்தாமலா நம்ம சிவன் என்றல்லவா தவத்தை விட்டு இறங்கி வந்தோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கண்ணெல்லாம் வந்து நிக்கி. உச்சியில கொம்பு இருக்கு, 4 கால் இருக்கு, பின்னால வால் இருக்கு, நெத்தி சுட்டி இருக்கு. இது பூலகத்து காளை மாதிரி தெரியல. நல்ல வேளை காரியம் ஒரு காரியம் சொன்ன மாட்டுக்கு பின்னாடி வால் இருக்கு. ஆமா ரைட். இது தெய்வலோகத்து காளையங்கண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லி சிவனா இருந்தார். கொம்பு இருக்காது, 4 கால் இருக்காது. யாரோ எவரோ என்று சொல்லி யாரடவா காளைங்கண்ணே, யாரடவா காளைங்கண்ணே, நீ எவரடவா இங்கு வந்தாய்? மாடு போல வந்தவன் என் மணித்தவத்தை கலைத்தவன், காளை போல வந்தவன் என் கடுந்தவத்தை கலைத்தவன். எந்தவத்தை கலைத்ததால எந்தவத்தை கலைத்ததால நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். காலை போல வந்து என் கடுந்தவத்தை கலைத்தவன், என் தவத்தை கலைச்ச உன்ன இதோ உனக்கு நான் இப்பமே சாபத்தை கொடுக்கிறேன். அரக்கா கொஞ்சம் புறப்பா. நான் யாரு தெரியுமா? வானுலோக இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பேரு தான் நந்தி தேவன். நீர் தான் நந்தியா? உங்க தொந்திய பார்க்கும் போதே தெரியுது நீர் தான் நந்தி தேவன். நான் சிவனை நினைச்சு தவம் இருந்தா நீர் வந்திருக்கிற. நான் ஆண்டவனை எப்ப பார்க்க 5 விரலுக்கு எப்ப வரத்த வாங்க. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகையே உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்குனார். ஒதுக்குனா உனக்கு ரெக்க வந்து முளைக்கும்னு சொன்னார்ல, படக்குன்னு வாங்கினா கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள். நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.